திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீட்டில் மேலும் இழுபறி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த முறை கூடுதல் சீட்களை பெற்றுவிட வேண்டும் என்பதில் காங்கிரஸ் உறுதியாக இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து இழுபறி ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் சீட் வேண்டும் என்று காங்கிரஸ் உறுதியாக இருக்கும் நிலையில் அந்த விஷயத்தில் இழுபறி ஏற்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு கட்சிகளும் கூட்டணி பேச்சுவார்த்தையை துவங்கி கூட்டணி முடிவுக்கு வந்து ஒப்பந்தம் கையெழுத்தாகி கொண்டிருக்கிறது. திமுக தற்போது 2 கட்சிகளுடன் அந்த ஒப்பந்தமானது கையெழுத்திடப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே காங்கிரஸ் தான் திமுக கூட்டணியில் அதிக இடங்களை கோரும் கட்சிகள். தொடர்ச்சியாக அந்த பேச்சுவார்த்தை நேரடியாகவும் மறைமுகமாகவும் நடைபெற்று வருகிறது. ஒரு அமர்வு என்ற அடிப்படையில் ஏற்கனவே அலுவலகத்திற்கு வந்த காங்கிரசினர் பேசிவிட்டு சென்றார்கள். ஏற்கனவே அவர்கள் 41 தொகுதிகளை மறைமுகமாக பேசும் பொழுது கேட்டதாக சொல்லப்பட்டது. அதன் பிறகு 38 தொகுதியில் நின்றார்கள். அதன் பிறகு 28 தொகுதி நின்று கடைசியாக நடந்த பேச்சுவார்த்தையின் போது முடிவுக்கு வந்துவிடும் என்றும், திமுக சார்பில் 23 இடங்கள் மட்டுமே தர முடியும் என்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதிகபட்சமாக 25 இடங்கள் திமுக சார்பில் கொடுக்கப்படும் என்று அன்றைய தினம் அந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்தது. இந்நிலையில் கிரிஸ் ஜோகர் பொறுத்த வரைக்கும் அன்றைய தினமே இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெற்றதாகவும் கூறினார். அதே போல செல்வ பெருந்தகையும் மகிழ்ச்சியோடு இந்த பேச்சுவார்த்தை நடந்ததாகவும், மேற்கொண்டு இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தையும் இடங்கள் குறித்த அடையாளமும் காணப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று அறிவாலயத்து வாசலை தெரிவித்தார். இந்நிலையில் கிரிஸ்ஜோகரை பொறுத்த வரைக்கும் நேரடியாக சென்று ராகுல் காந்தியை இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழு பேசியது குறித்து பேசியிருக்கிறார். அப்போது பல்வேறு விஷயங்கள் இருவரும் பேசியதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நேற்றைய தினம் அவர் பேசும் பொழுது காங்கிரஸ் கட்சிக்கு திமுக கொடுக்க முன் வந்திருக்கக்கூடிய அந்த 25 இடங்கள் என்பது போதாது என்றும், சட்டமன்றத்தில் எங்களுக்கு பிரதித்துவம் கூடுதலாக வேண்டும் என்றும் அவர் பேசியிருக்கிறார். இது மீண்டும் திமுக காங்கிரஸ் உடனான இந்த பேச்சுவார்த்தையின் போது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி முடிவடைந்தது. அங்கு 25 இடங்கள் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். 2021 சட்டமன்ற தேர்தலும் போலவே 25 இடங்கள் அவர்களுக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று பேசப்பட்ட நிலையில் மீண்டும் கமா போட்டு இந்த பிரச்சனையை ஆரம்பித்திருக்கிறார் கிரிஸ் ஜோகர்.